முதல் விஷயம் கருணைக்கிழங்குல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு சொல்றேன் பாருங்க. அதாவது விட்டமின் ஏ, இரும்பு சத்து, மேக்னீசியம், விட்டமின் பி, விட்டமின் சி, பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இருக்கா. இதன் காரணமாகவே நம்ம உடம்புல பல நன்மைகள் ஏற்படுங்க. அதன்படி முதல் நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க ரத்தத்தில் உள்ள கொழுப்புகளை குறைக்கவும், யாருக்கெல்லாம் உயர் ரத்த அழுத்தம் இருக்கு, அதாவது ஹை பிளட் பிரஷர் லெவல் அதிகமா இருக்கோ, அவங்க தினந்தோறும் கருணைக்கிழங்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா, பிளட் பிரஷரும் குறையும். உங்க உடம்புல இருக்க ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்குவதற்கு ரொம்பவே உதவுதுன்றாங்க. இதுலயும் குறிப்பா சொல்லப்போனா யாருக்கெல்லாம் இந்த மூலநோய் பிரச்சனை இருக்கோ, இல்ல உங்களுக்கு மூலநோய் வர்ற மாரி இருந்தா கூட, அதை கூட முழுமையாக தடுத்துடுறாங்க. என்னென்ன மேட்டர்னா, மூலநோய்க்கு கருணைக்கிழங்கு தான் பார்த்தீங்கன்னா மருந்தாக பயன்படுத்தப்படுகிறதாம். மூலநோய் உள்ளவர்கள் தொடர்ந்து 48 நாட்கள் கருணைக்கிழங்கை மட்டுமே சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா, உங்க சாப்பாட்டுல ஏதாச்சும் ஒரு வகையில கருணைக்கிழங்கு சாப்பிட்டாலே போதும், உங்களுக்கு மூலநோய் முழுவதுமாக குணமடைந்து விடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது இந்த ஆய்வுல கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடம்பு வலி அதிகமா ஏற்படுது, இல்ல பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் அதிகமா வருது அப்படின்னு கவலைப்பட்டீங்கன்னா, தயவு செஞ்சு